உங்கள் விஜய். திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை யார் நடத்தி வைக்க போறா? 2 வீட்டு பெரியவங்களும் தாங்க. அப்படியா? 2 ஆத்து பெரியவாளும் இப்படி வந்து உக்காருங்க. என்னாச்சு? நான் தாத்தா அன்னைக்கு மாதிரி லோஸ்குரா. எக்ஸாக்ட்லி மைனா. என்னால இப்போ எழுந்திருக்க முடியாது மைனா. சரி சரி நடத்துங்க நடத்துங்க. எனக்கும் சாரதாக்கும் பதிலா வேட்டையனும் மீனாட்சியும் சப்ஸ்டிடியூட்டா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை மீனாட்சி. அப்புறம் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது, பார்த்துக்கோ. புரியுது மாமா, சண்டைலாம் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. வெறும் தாலி எடுத்து கொடுத்தா போதும்ல. அன்னைக்கு மாதிரி கனடா ஐதீகம் அது இதுன்னு மாலை மாற்றணும் தாலி கட்டணும்னா சொல்ல மாட்டீங்களே? அது எப்படி? கல்யாணம்னா 4 ஐதீகம் இருக்கத்தான்ப்பா செய்யும். என்ன ஐதீகம்னு சொல்லுங்க, சட்டுப்பட்டு பண்ணிடுவோம். இப்ப வேற மீனாட்சி வேட்டையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எதுக்கு? 7 ஜென்மமும் நீங்க புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது. கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மீனாட்சி சொல்றாங்கல்ல. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டே இருக்க. நல்லா இரு மீனாட்சி, நல்லா இரு. அப்படியே குங்குமத்தை எடுத்து நீ கட்டின தாலியில இட்டு விடணும். தாலி போட்டிருக்காளன்னு தெரியலையே. கவான் மீனாட்சி சோத தாலே. நல்ல வேலை போட்டிருக்கா. அப்படியே நெத்தியில குங்குமம் வைக்கணும். கமான் வைங்க, நாளை அதோ இல்லையா? கமான் வெயி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மீனாட்சி. ஸ்டாப் ஸ்டாப். அப்படி இல்லப்பா. அப்புறம் இப்படி இப்படி இந்த ஸ்டைல்ல வைக்கணும். நெத்தியை நேரா தொடறதுக்கு எதுக்கு சுத்தி வலிச்சு தொடணும்? அப்படிதான் பண்ணணும். அதான் எங்க கன்னட ஐதீகம்.
இதே நாங்க ஃபாலோ பண்ணுமா? தேவையில்லை, ஒரே ஒரு கப்பல் ஐதீகத்தை ஃபாலோ பண்ணவே போதும். அப்ப சரிங்க. தாத்தா இப்போ நான் தாலி கட்டலாமா? சாரிப்பா, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்ன ஐரே, கட்டலாம்ல? பேஷா கட்டலாமே. கெட்டி மேளம், கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்தனானேனாம் பவஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமின் சுபஹர் தொந்தீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரொம்ப நன்றிங்க இன்ஸ்பெக்டர். நீங்க வந்தா எனக்கு உசிரே வந்தது மாதிரி இருந்துச்சு. அட இது என் கடமை தானே சார். இல்லை சார், உண்மையே சொல்லணுன்னா எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்னு நாங்கள் பயந்துட்டே இருந்தோம். இப்போ கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கு. இனி நாங்க பாத்துக்கிறோம் சார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க எப்போ புறப்பட போறீங்க? இதோ இப்ப புறப்பட வேண்டியதுதான், எல்லாம் முடிஞ்சுச்சு. அப்போ நாங்க வரோம் சார். வாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். ஐயா சாமி, டிஸ்போஸ். ஐயா, இப்போ நம்மளும் அப்படியே கிளம்பிடலாம்ல? எல்லாம் கொஞ்ச நேரத்தை கிளம்பலாம் தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி, பொண்ணும் மாப்பிள்ளையும் புது கார்ல ஏறுங்க. வேட்டைனும் மீனாட்சியும் பின்னாடி ஜானவாச கார்ல ஏறுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, நாங்கள் எல்லாரும் கூட நடந்தே வரோம். ஆஹா, ஏன் வேட்டையா, நீயும் மீனாட்சியும் ஜானவாஸ் கார்ல வந்தா பாக்குறதுக்கு ஜோரா இருக்கும்ல? சும்மா இருக்க மாட்டேன். அப்ப டக்ளஸ் என்ன, வாங்கடா அந்த வண்டியில நம்ம ஏறுவோம். வாங்க. வா, ஏறு 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 ஏறு. போங்க. போலாமா? மாமா, ஆ? ஐயரு பூஜாரில வைக்க மஞ்சள் தடவின தேங்காய் தரனாரே, வாங்குனீங்களா? ஐயோ, மறந்துட்டேன் மீனாட்சி. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இரு.
படி பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன மாமா இது? வண்டியை வர சொல்லுங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் சீக்கிரம் வாங்க. வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டியா அழாத சுதா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேட்டை எனக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, எல்லாம் சரியா போயிடும். கண்டிப்பா சொல்றேன். வந்தவன் பாண்டி தமிழ் அனுப்பிச்சாலும் இருக்கணும். தமிழ ஐயோ வாடா சொன்ன அண்ணே, மாமா, அண்ணே, சொன்னா கேளுங்க அண்ணே. அண்ணே, டேய் தமிழே டேய் தமிழே தமிழே வெளில வாடா வாடா வெளில அப்பா அம்மா அப்பா என்னப்பாச்சு? ஏன் இப்படி கோவமா வந்திருக்கீங்க? எங்கம்மா அந்த காட்டு மிராண்டி பைய வீட்டுல இருக்கானா இல்லையா அப்பா அவர் வீட்ல தான் இருக்காரு. ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காருப்பா. கோவமா இருக்கிறாரா வர சொல்லுமா அவனை வெளியில இன்னைக்கு அவனை நானும் பாத்துறேன் ஐயோ அப்பா, நீங்களும் ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? இப்ப என்ன ஆச்சு? சௌந்தர்யா சௌந்தர்யா எதுக்காக உங்க எல்லாம் வந்திருக்காங்க? உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம். யோ நீலாம் ஒரு மனுஷன் ஒரு ஜென்மம் ஆ? உனக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கிறோம் பாரு. நாங்க தான் முட்டிக்கணும். இப்ப எதுக்காக இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? டேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காத கொள்ளே கூட உன்னை. நடந்த எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்து நீதானே எங்களுக்கு நல்லாவே தெரியும். வைத்தி கல்யாணம் முடிஞ்சுதா இல்லையா? என்னம்மா ஆச்சு இப்போ? கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சௌந்தர்யா. அப்புறம் அப்ப யாருக்கு என்னதான் ஆச்சு? இப்ப ஏன் அப்பா இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்காரு? உன் புருஷன் பெத்த மகளையும் மருமகனையும் கொலை பண்றதுக்காக ரவுடிகள் அனுப்பிச்சிருக்கிறாமா. ஒருவேளை பாண்டியோட ஆள் மாட்டிருப்பானோ? அப்பா மீனாட்சிக்கும் வேட்டை எனக்கும் என்ன பாச்சு? மீனாட்சி கொண்டா அவள சௌந்தர்யா. ஆனா வேட்டை எனக்கு தான். போயிட்டானா? சந்தோஷப்படாதடா. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் போய் சேர மாட்டான். ஐயோ வேட்டை எனக்கு என்ன ஆச்சு? அத முதல்ல சொல்லுங்க. உசுருக்கு ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. ஆனா கையில வெட்டுப்பட்டு பெரிய ரத்த காயமாயிடுச்சு. தப்பிச்சிட்டானே. டேய், வயிறு எரிஞ்சு சொல்றடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க இங்க மாட்டே. பாருங்க, நீங்க வீணா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த காளி பயலுக்கு ஊருக்குள்ள எத்தனையோ எதிரிங்க இருக்காங்க. அதுல எவனோ ஒருத்த கொள்ள வந்திருப்பான். அதுக்கு என்ன குத்தம் சொல்றீங்களா? மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. டேய், 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 டேய். ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காதடா. இது நீயும் அந்த பாண்டியும் சேர்ந்து செஞ்ச கூட்டு சரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னும் இல்ல, வெட்ட வந்தவன ஊர் ஜனங்க வெட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவன் கையில சிக்கினதும் அவனை யார் ஏவி விட்டது, இதுக்கு யாரு மூல காரணம்னு எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். பெத்த மகளையும் மருமவனையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கியே படுபாவி. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. நீ தைரியமான ஆம்பளை, நெஞ்சில தில் இருக்கிறவனா நேருக்கு நேரு மோதணும். இப்படி ஈனத்தனமா ரவுடிகளை ஏவி இங்க விடக்கூடாது. பாருங்க, புரியுதா? எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றல. அடச்சி நிப்பாட்டு. நீ திரு திருன்னு முழிக்கிற மொழியிலே தெரியுது நீ யாருன்னு.
இப்ப நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். வேட்டையனுக்கு எதுவும் ஆவலனாலும் சரி, இல்ல ஆகியிருந்தாலும் சரி, உன்னை சௌந்தர்யா, ஒரு பையில லுங்கி, சட்டை, பேஸ்ட், பிரஷ், சோப்பு இதெல்லாம் ரெடி எடுத்து வை. உன் புருஷனை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்கள் வருவாங்க. பத்திரமா அனுப்பி வை. டாய், கூடிய சீக்கிரத்துல உன் கதையை முடிச்சு முச்சந்தில சந்தி சிரிக்க வைக்கல வெப்ப தயாராயிரு. வாசாரா, இவன் மூஞ்சில மூச்சா கூட நமக்கு அது பாவம் தான். வா. இப்ப எதுக்கு அப்படி பாக்குற? இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நடந்த இந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? நீங்க தான் ரவுடிங்கள அனுப்புனீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? நான் போய் மீனாட்சிக்குள்ள ஆள் அனுப்புவோனா? அப்போ வேட்டையனை கொலை பண்ண அனுப்புனீங்களா? பதில் சொல்லுங்க. ஏய், உங்க அப்பா தான் ஏதோ என்ன பார்த்து குத்த சொல்றானா? அதுக்காக நீ என்ன பார்த்து சந்தேகப்படுவியா? பாண்டியும் நீங்களும் சேர்ந்து தான் இதை செஞ்சீங்கன்னு அவர் சொல்றாரே. ஏய், அவர் 1000 சொல்வாரடி, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? நான் அன்னைக்கு ஏதோ பாண்டிய பார்த்து பேசினேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. போதுமா? இங்க பாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சௌந்தர்யா, என்ன நம்பு. சத்தியமா? சத்தியமா. என் தலை மேல கை வச்சு சொல்லுங்க. ஏய், நீ என்ன இதுக்கெல்லாம் போய்? நீங்க சொல்றது உண்மைன்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். வருஷமா என்கிட்ட போய் சொன்னதில்ல, உண்மையா இருக்கேன்னு சொன்னீங்க. அதனால இப்போ நீங்க உண்மையா தான் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி தெரியல மைனா. மாமா மீனாட்சின்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் நான் திரும்பி பார்த்தேன். அவன் அருவா எடுத்துட்டு ஓடி வந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. வேட்டை மட்டும் குறுக்க வந்து உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அத்தனை போலீஸ் இருந்தோம், இப்படி ஆயிருச்சு மீனாட்சி. ஐயோ டாக்டர், டாக்டர் வலிக்குது டாக்டர், வேணாம் டாக்டர். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா உள்ளங்கையே ரெண்டா பொளந்துருக்கும். என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல வாயை கழுவுன. இல்ல பிள்ளை, நடந்திருந்தா. டாக்டர், டாக்டர் வலிக்குது டாக்டர். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், இப்ப எப்படி இருக்காரு? வலி தெரியாம இருக்க மருந்து போட்டிருக்கேன். கையில ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் தூங்குவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. கைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆழமான காயம்தான், ஆறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். தம்பி, மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன். இந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அட்மிட் பண்ணுமா டாக்டர்? தேவையில்லம்மா.
அவர் கண் விழிச்சதும் நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ். மீனாட்சி நீ போய் பாரு போ. அட போப்ல. போமா, போ. இந்தாங்க. நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்ல. ம்.